வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் ஒரு சில ஸ்விங் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் தான். நீங்கள் அதை ஃபர்தராக அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரி கொடுத்துக்கலாம். நம்ம வந்து ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கான லெவல்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து யாரும் கன்சிடர் பண்ண வேணாம். உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரி கொடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா Nifty 50 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபாலை நோக்கி போயிட்டுருக்குது அப்படிங்கிறத வந்து இன்டிமேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கன்ஃபார்ம் போய் பாருங்கள். ஏன்னா Nifty 50 வந்து ஒரு பிரேக் அவுட்க்கு அப்புறம் ஹியூஜ் கரெக்ஷன் கொடுக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சிப்லா. ஓகேங்களா? நான் டே டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு மணி நாளைக்கு முன்னாடி அலைனைஸ் பண்ண ஸ்டாக்கு. ஆக்சுவலாக டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 60% ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு கீழே போகுன்னு சொல்லியிருந்தேன். அந்த கீழே டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்டாக்கு கண்டுக்கவே இல்லை. இன்றைக்கி தான் பார்க்குறேன். பசங்க இன்றைக்கி தான் எடுத்து கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது. ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் மாதிரியும் தெரியுது, சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் மாதிரியும் தெரியுது. ஓகேங்களா? ஸோ இருங்க. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் மாதிரி வருது. ஓகே, டிசெண்டிங் ட்ரையாங்கிளாகவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கோம். ஓகேங்களா? எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற சைடை கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா அதை மேனிபுலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு தான் மேலேயோ ஆர் கீழே போகும். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துட்டு இன்கேஸ் அது மேலே பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி கொடுக்குறனா கொடுத்து நீங்கள் எதாவது ஒரு ஸ்விங்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்டாக் தான். ஃபண்டமெண்டலாகவும் ஓகே தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்லேயும் 68% ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்குது வீக்லி டைம் ஃப்ரேமில். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு லெவல்ஸ் தான். ஈவன் நீங்கள் அப்படி இல்லை நான் சேஃப் கொடுக்க போகிறேன் அப்படின்னா வந்து சேஃபாக கொடுக்க போகிறேன்னா அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 510க்கு மேலே என்ட்ரி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 510. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல ஏதோ இருக்குப்பா. ஆனால் ஆமாங்க, முன்னாடியெல்லாம் வரைஞ்சி வச்சது இருக்குது. ஆஹா, ரைட்டு. ஓகே, ஸோ இது வந்து நார்மல் மோடுக்கு மாற்றிக்கும். என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ட்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கீழே இறங்க ஆவரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்விங் பண்ணலாம். இது ஐ திங்க் ஒரு 3 to 4 months எடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு ஃபார்ம் பண்ணுறதுக்கே, இந்த ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கே 4 to 5 மாதம் எடுத்திருக்கு. ஸோ இது ஒரு லாங் டேர்ம் ஸ்விங்காக இருக்கும். ஓகேங்களா? ஒரு 20%ங்கிறது ஒரு நல்ல அமௌண்ட்டு தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இது எம்டார் டெக்னாலஜிஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு சப்போர்ட்டு, ஓகே, ரெசிஸ்டன்ஸு மேலே எவ்வளோ பெருசாகுது. ஓகே, ஸோ இந்த ஒரு பிளாக்கை மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கோட பிளாக்ஸை மட்டும் ஹையர் கேண்டிலில் வந்து எது நிற்குதோ அந்த கேண்டிலை மார்க் பண்ணினாலும் உங்களால் பிளாக்கை மார்க் பண்ண முடியும். இது எஸ்எம்சி கான்செப்ட் தான். அதாவது என்ன வந்து ஆர்டர் பிளாக் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போடுவாங்க. ஏன்னா நான் யூடியூப்பில் தான் பார்த்து உங்களுக்கு ஆக்சுவலாக நம்ம டெலிகிராம் சேனலில் இதை பற்றி படிக்கிறதுக்கான பிடிஎஃப்ஸ் எல்லாமே நான் இறக்கியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த இடத்துல இந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் இதுலேயும் வந்து ரீடெஸ்ட் எடுங்க. ஓகேங்களா? ரீடெஸ்ட்டில் எடுங்க. இப்போயும் என்ட்ரி எடுக்கிறவங்க ரிஸ்க்கு தான். பட் ஆனால் மேலே கன்ஃபார்ம் போகும். அதாவது என்ன 1800 வரைக்கும் போகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170. ஓகேங்களா? 170 ரூபா மேலே போச்சுன்னா 10%. இங்கேருந்து 17 ரூபா போச்சு, ஒரு 5%. ஓகேங்களா? ஸோ 5% வந்து இப்போதைக்கு டார்கெட் இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் மேலே நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2920 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள். ஓகே, மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஓகே நல்ல ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேமில் ரீட்ரேஸ் தான் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லெவல்ஸ், அந்த ஃபிபனாச்சி லெவல்ஸ் நீங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கான லெவல்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஒவ்வொன்றும் கரெக்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் டார்கெட்டாக பிரேக் அவுட் பண்ண மூவ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸாக இது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வரணும். ஸ்டாப் லாஸ் போடாமல் மட்டும் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து என்எம்டிசி. ஸோ என்எம்டிசி வந்து ஆக்சுவலாக சைட்வேஸில் தான் போயிட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி அடிக்கிறவங்களுக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்லாம் வெறித்தனமான ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இந்த மந்த்து இந்த ஸ்டார்டிங்கில் இங்கே வருதா, கீழே வந்துருச்சு, இந்த மாதம் முடிய போகுது. ஓகேங்களா? இன்கேஸ் இது கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா புட் ஆப்ஷன் வெறித்தனமாக போகும். ஓகேங்களா? ஸோ இதே வந்து மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா, ஓகேங்களா, ஸோ கால் ஆப்ஷனை நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? மறுபடியும் மேலே ஜம்ப் ஆச்சுன்னா நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்து நீங்கள் ஒரு ஆப்ஷனில் ஸ்விங்கை வந்து நீங்கள் உங்களால் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஆப்ஷனை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். கீழே பிரேக் பண்ணதான்னு பாருங்கள். இதே கீழே பிரேக் பண்ணாமல் இந்த ஹையை மேலே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா, இந்த ரெட் கேண்டிலோட ஹையை வந்து பார்த்திங்கன்னா மேலே க்ளோஸ் வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரி கொடுத்து போகலாம். ஆனால் இப்போ இருந்து என்ட்ரி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டு நீங்கள் ஃபர்தராக மேலே டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா? மேலே 250 மேலே பிரேக் அவுட் பண்ணானா, ஓகேங்களா, ஸோ வந்து ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் 290 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போதைக்கான ஒரு லெவல்ஸ். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஃபிபனாச்சி இப்படி பாருங்க, இவனுக்கு வந்து நார்மலாகவே ரீட்ரேஸ் பண்ணிட்டு
அடுத்து வந்து இது ஓகே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 78 ஓகேங்களா. 78ல் ரீட்ரெஸ் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து ஒரு நல்ல இதுதான் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணுங்கள் ஃபர்தராக. உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பர்சன் இருந்தாங்களோ அவங்களுக்கு கேட்டு கூட நீங்கள் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்த்தான ஸ்டாக் தான். NMDC வந்து ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி. ஸோ அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் கன்சிடர் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 50% ரீட்ரெஸ்மெண்ட், ஒரு 5% 2 நாளில் மேக்ஸிமம் ரீச் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 5 டேஸ் கூட ஆகலாம். இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ கீழே பிரேக் பண்ணதா மேலே பிரேக் பண்ணதான்னு பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி கொடுங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டாக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போது சொல்கிறேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்களே ஓனாக கற்றுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பார்க்குறதுன்னு தெரியலனா வந்து ஏகப்பட்ட பேர் வீடியோ போட்டிருக்காங்க, நம்மளும் வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாலிகேப் இந்தியா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு சைட்வேஸ் ஓகேங்களா. ஸோ சைட்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டு இருந்திருக்கு மந்த்லி எப்பா ஓகே. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல சைட்வேஸ், டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு டபிள்யூ பட்டன் ஃபார்ம் பண்ணிட்டு அதை நெக்லைனை பிரேக் பண்ணியிருக்காங்க. நெக்லைனை பிரேக் பண்ணிட்டு நான் அந்த நெக்லைனை வந்து ரீடெஸ்ட் பண்ணல ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ரீடெஸ்ட் பண்ண வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஓகேங்களா. ஸோ இருங்க, இந்த இடம் ஓகே, இதை சப்போர்ட்டாக இருக்கலாம், இது சப்போர்ட்டாக, இந்த இடம் இதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே, இந்த ஜோன் இப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இந்த இது ஓகே. ஸோ இப்போ எதுவும் வேணும் நெக்லைன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கடாது என்னடாது ஃபிபோனாச்சி வர மாட்டேங்குது. ஃபிபோனாச்சி மேக்ஸிமம் நெக்லைன் வரைக்கும் 6800 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபால் ஆகி ரீட்ரேஸ் பண்ணும்போது கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம், அதாவது கேண்டில் ஸ்டிக் பேண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எங்கல் ஃபிங் ஓகேங்களா, ஒரு மார்னிங் ஸ்டார். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபார்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி கொடுங்க, உங்களுக்கு பெட்டரான ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதில் வந்து என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக உங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம் ஓகே. ஸோ இருங்க ஓகே கரெக்ட் ஓகேங்களா. ஸோ 6927 ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு கேண்டில் இருக்குது. இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 6770 இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த 2 லெவல்ஸ் மேக்ஸிமம் இந்த 2 லெவலில் என்ட்ரி போட பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 40% கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு 60% ஓகேங்களா. ஸோ இன்னும் இல்லாட்டி வந்து பிரித்து கோட வச்சுட்டு இன்னும் நீங்கள் கீழே போக ஆட் பண்ணிட்டு போகலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து ABBOT ஏபி போட் நல்லா இருக்கே. இது ஒரு மிகப்பெரிய சைட்வேஸில் ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்குது. ஆக்சுவலாக அது ட்ரெண்ட் லைனும் சொல்கிறதா என்னென்ன சொல்கிறதுனே தெரியல, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைன் மாதிரியும் இருக்குது ஓகேங்களா. செய்ய பாருங்க, ட்ரெண்ட் லைன் இருக்குது. அடுத்து இந்த இடத்துல ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஓகே. ஸோ இதை வந்து ஃபர்தராக லோவர் லோ ஃபார்ம் பண்ணல, ஹையரில் தான் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கு டபிள்யூ பேட்டர்ன் ஓகேங்களா. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்டாக்கோட விலை தான் கொஞ்சம் தாங்க முடியல, 29,000 இருக்குது. இப்படி நல்ல ஸ்டாக்காக எடுத்தீங்களாடா. ட்ரெண்ட் லைனுக்குள்ளே இருக்குது ஓகே. சென்ட்ரலில் இருக்குது இப்போதைக்கு, சரி சேனலோட சென்ட்ரலில் இருக்குது. பார்ப்போம் ஓகே. ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் மகளே ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் இது வந்து ஒரு ஸ்டாக்கோட விலையே அதிகமாக இருக்குது. நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் இதுக்கு செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதில் என்ட்ரி கொடுக்குறனா கொடுத்துடலாம் ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் பிஃபோர் என்ட்ரிங் எனி ஸ்டாக் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே. இதான் கரெக்ட். இந்த சேனலுக்குள்ளே தான் இருக்குது ஓகேங்களா. இந்த சேனலில் வந்து ரியாக்ட் பண்ணி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு மேலே தான் போகும். இது வரைக்கும் போகலன்னா 34,000 வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. சரி 32,000 வரைக்கும் போகலாம் இந்த ஸ்டாக்கு. ஸோ பட் ஆனால் இது ஓவர் வேல்யூவா இல்லைங்கிறது நம்ம ஸ்டாக் ப்ரைஸை பார்த்து சொல்ல முடியாது. பட் ஆனால் அஃபோர்ட் பண்ண முடியுமா இல்லைங்கிறது தான் நம்மளால சொல்ல முடியும். ஒரு 10,000 வச்சு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவனுக்குலாம் இது செட் ஆகாது, என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் ஓகேங்களா. ஸோ அதனால் இது ஒரு டபிள்யூ பேட்டர்னை ரீட்ரெஸ் பண்ணியிருக்கு, மேலே போயிட்டுருக்கு. அந்த ட்ரெண்ட் லைனில் போட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கு, மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிளாக் பிரேக் பண்ணதுக்கப்புறம் 29,800 850 வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாமே. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து என்ட்ரி கொடுங்க. என்ட்ரி கொடுத்து ஒரு 10% மேக்ஸிமம் ஓகேங்களா. ஸோ இது எத்தனை நாள் போகும்னு தெரியாது. ஸோ பொறுத்து அதிலிருந்து என்ட்ரி கொடுத்து நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுது ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்களும் வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் கற்றுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து மேன்கைண்ட் வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் வந்து நான் இண்டிகேட்டருக்காக எடுத்து வச்சுருந்தது. இந்த லிஸ்ட் வந்திருக்கா, நான் இண்டிகேட்டரில் வச்சு இந்த லிஸ்ட்டில் வந்து என்னோடய ஸ்க்ரீனரில் வந்து வந்த ஒரு ஸ்டாக் இதுதான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி இதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ட்ரி போட்டு வச்சுருங்க. நம்மளோட
இண்டிகேட்டர் வந்து பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் தான். ஸோ அதோட ரூல்ஸ் ஆல்ரெடி நான் வீக்லி மொமெண்டம் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து நான் ரொம்ப நாளாச்சு விட்டு, ஓகேங்களா? ஸோ அதனால் மொமெண்டம் ட்ரேடிங் பண்ணுறதை ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் எடுத்து மறுபடியும் பேக் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதான் அது. ஓகேங்களா? ஸோ 5 to 7% ஸ்டாப் லாஸு, 1:2 டார்கெட். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ஸ்டாப் லாஸ் போடுறீங்களோ அதை விட 2 மடங்கு உங்களுக்கு வந்து வேணால் டார்கெட். நீங்கள் ஃபஸ்ட்டு 1 மடங்கு போனோடனே ஸ்டாப் லாஸை வந்து தூக்கி பையிங் ப்ரைஸில் போட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது 1.5 மடங்கு மேலே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? 1%ங்கிறது எப்பவும் ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். 2 மடங்கு போச்சுன்னா உங்களுக்கு வந்து டார்கெட். இதே நீங்கள் 2 மடங்கு மேலே ஹோல்ட் பண்ணுறப்ப இருந்தால் அதை விட 1 மடங்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போட்டுருந்தீங்களோ அதே அளவுக்கு. இப்போ நான் 10% டார்கெட் வைக்கிறேன், 5% ஸ்டாப் லாஸ் போட்டுருக்கேன்னா 5% போனதுக்கப்புறம் 0, 10% போனதுக்கப்புறம் நீங்கள் ஹோல்ட் பண்ணுற நான் 11% போகுன்னா வந்து ஸ்டாப் லாஸ் தூட்டி ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய 5%லாம் போட்டுறணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, சிம்பிள். ஸோ இதே மாதிரி 4-5 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நமக்கு மொமெண்டம் ஸ்க்ரீனரில் காட்டினது நான் எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதை பேக் டெஸ்ட் பண்ணலாம். நீங்களும் இதை பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரி கொடுங்க. இப்போதைக்கு நிஃப்டி 50 வந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய நிஃப்டி 50யோட பாருங்கள், நம்ம இண்டிகேட்டர் கொடுத்தது எல்லாமே வெறித்தனமாக இருந்திருக்கு. ஓகே ட்ரேடர்ஸ், நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுங்கள். அதை வந்து செக் பண்ணிட்டு உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அதில் என்ட்ரி கொடுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.